பொதுவாவே இப்போ ரொம்ப காமனா எல்லாரும் சொல்றது என்னன்னா, இந்த மாரி கட்டிகள் வந்தா பிரஸ்ட் கேன்சருக்கும் சான்சஸ் இருக்கும் அப்டின்றது சொல்றாங்க. எப்படி மேம் நம்மளோட பிரஸ்ட்ல வரக்கூடிய கட்டிகளுக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்? The best way is to do a ultrasound, but mothers வந்து ஜென்ரலா women can identify a few things. Ultrasound is the safest and the best way to determine. ஏன்னா நம்ம போனோம்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. பட் யூசுவலி லம்ப்ஸ் வந்து அத நான் சொன்ன மாரி கேலக்டோசீலா கூட இருக்கலாம். கேலக்டோசீலுங்கிறது இஸ் ஜஸ்ட் பால் சேர்ந்து ஒரு லம்ப் மாதிரி ஆகுறது. யூசுவலி இந்த மில்க் பேஸ்ட் லம்ப்ஸ் அந்த மாரி வந்து ஸ்மூத்தா ரவுண்டா இருக்கும். கேன்சர் லம்ப்ஸ் யூசுவலி கொஞ்சம் ஷேப் வந்து ஒரு மாரி நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கும்போது ஸ்மூத்தா ரவுண்டா இருக்காது. ஒரு மாரி சொர சொர அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நெறைய பேருக்கு இந்த கேன்சர் மாரி லம்ப்ஸ் வந்து பெயினே இருக்காது. பிரெஸ்ட் ஃபீடிங் ரிலேட்டட் லம்ப்ஸ் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து இது வந்து சம் ஆஃப் த பேசிக் வேஸ் டு டிஃபரன்ஷியேட். பட் அந்த மாரி சந்தேகம் இருக்கும்போது மதர்ஸ் வந்து ஐ வில் சே டெஃபினெட்லி ஒரு மேமோகிராம் இல்ல ஒரு அல்ட்ராசவுண்ட் வந்து கண்டிப்பா போய் எடுத்துருங்க. ஏன்னா அது உங்களுக்கு 100% வந்து சொல்லிரும். நான் பிரெஸ்ட்ல எந்த லம்ப்ஸுமே நம்ம வந்துட்டு இக்னோர் பண்ணக்கூடாது. யூசுவலி அத பார்த்து ஓகே உங்களுக்கு கேலக்டோசீலு இல்லன்னா வெறும சிஸ்ட் ஃப்ளூயிட் ஃபில்டு சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹார்ம்லெஸ். அது நெறைய பேருக்கு இருக்கும். ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு சிஸ்ட்டா இருக்கும். பட் அது ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. அப்படியே தான் விட்டுருவாங்க. பட் எப்பவுமே போயி ஒரு அல்ட்ராசவுண்ட், ஒரு மேமோகிராம் வந்து ஒரு பிரெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்ட எடுக்கிறது வந்து நிஜமாவே நல்லது.